விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் டார்பிடோ எனப்படும் அரிய குடுவை வடிவ பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை பண்டைய காலத்தில் மத்திய கிழக்கு மற்றும் ரோமானிய பகுதிகளில் இருந்து ஆலிவ் எண்ணெய், ஒயின் போன்ற திரவங்களை இறக்குமதி செய்ய பயன்படுத்தப்பட்டவை என கூறப்படுகிறது. இதன் மூலம் வைப்பாற்றங்கரை பகுதியில் தமிழர்களின் பண்பாட்டு வணிக தொடர்புகள் உறுதியாகியிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்துள்ளார். IRCTC சார்பில் ஜோதிர்லிங்க யாத்திரை என்ற பெயரில் 11 நாள் சிறப்பு சுற்றுலா ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 25ஆம் தேதி நெல்லையிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மதுரை, திருச்சி, சென்னை மற்றும் சேலம் வழியாக பயணிக்கும். குஜராத்தின் பட்டேல் சிலை மற்றும் சோம்நாத், மகாகாலேஸ்வர் உள்ளிட்ட முக்கிய ஜோதிர்லிங்க தலங்களை தரிசிக்கும் இந்த பயணத்திற்கு நபர் ஒருவருக்கு 31,910 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உணவு, தங்குமிடம் உள்ளிட்டவையும் இந்த சேவையில் அடங்கும். தெற்கு ரயில்வேயில் பராமரிப்பு பணிகள் காரணமாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாக இருந்த ரயில்கள் மீண்டும் பழையபடி வழக்கமான பாதையிலேயே இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஈரோடு, செங்கோட்டை, குருவாயூர், எழும்பூர் உள்ளிட்ட முக்கிய ரயில்கள் வழக்கமான அட்டவணையின்படி மதுரை, திண்டுக்கல் வழியாக செல்லும். இந்த பயணிகள் குழப்பமின்றி திட்டமிட்டு பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ரயில் நிலைய பெயர் பலகையில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அழித்த 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமுருகன் காந்தி தலைமையிலான மே 17 இயக்கத்தினர் ரயில் நிலைய பெயர் பலகைகளில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அழித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி திண்டிவனத்தில் போராட்டம் செய்த 3 பேர் மீது ரயில்வே பாதுகாப்பு படையினர் வழக்கு பதிவு செய்தனர். சென்னையில் மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைய உள்ள நிலையில் உரிமையாளர்கள் ஆர்வம் காட்டாதது குறித்து மாநகராட்சி கவலை தெரிவித்துள்ளது. 2024 கணக்கெடுப்பின்படி 22,875 மாடுகள் இருந்த நிலையில் தற்போது அது 25,000 வரை இருக்கலாம் என்று மதிப்பிடப்படுகிறது. கடந்த 45 நாட்களாக மைக்ரோசிப் பொருத்தும் பணி நடைபெற்று வந்தாலும் இதுவரை 900 மாடுகளுக்கு மட்டுமே உரிமம் பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலக்கெடு முடிவடையும் நிலையில் மைக்ரோசிப் பொருத்தாத மாடுகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 60 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ பட்டியலை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னையின் மாத்தூர், சூரப்பட்டு, வானகரம் சுங்கச்சாவடிகள், செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர், காஞ்சிபுரத்தின் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. இதேபோல கோவை மாவட்டம் மதுக்கரை, கனியூர், திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி, நெல்லையின் நாங்குநேரி உள்ளிட்ட 60 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலாக உள்ளது. தொடர் சளி, இருமல், காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் 7 வகையான பரிசோதனைகளை செய்ய பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அதிக அளவில் இன்ஃபுளுயன்சா வைரஸ், RSV எனப்படும் நுரையீரலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வைரஸ் மற்றும் அடினோ வைரஸ் தொற்றுகளால் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகமாக பரவி வருகின்றன. தற்போது கொரோனா பலவீனப்பட்ட பருவகால நோயாக இருந்தாலும் அதில் உருமாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்பதற்கான பரிசோதனை அவ்வப்போது நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கொரோனா, பறவை காய்ச்சல், டெங்கு, டைபாய்டு, மலேரியா உள்ளிட்ட 7 வகையான பரிசோதனைகளை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் பெரியளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய் பாதிப்புகள் சமூகத்தில் இல்லை என்று பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியுள்ளது. முன்னதாக திறந்தவெளி அமைப்புடன் கூடிய பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் வெயிலின் தாக்கம் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு முடிவு கைவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து முழு ஏசி வசதி கொண்ட 20 புதிய டபுள் டெக்கர் பேருந்துகளுக்கான டெண்டர் அறிவிப்பை மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒவ்வொரு முட்டையின் மீதும் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதியை முத்திரையிடுவது வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடைகள் மற்றும் ஆன்லைனில் அழுகிய முட்டைகள் விற்கப்படுவதாக எழுந்த தொடர் புகார்களின் அடிப்படையில் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மக்கள் காலாவதி ஆகாத முட்டைகளை வாங்குவதை உறுதி செய்வதே இதன் நோக்கம். உற்பத்தி, காலாவதி தேதிகள் குறிப்பிடப்படாத முட்டைகள் விற்பனைக்கு உகந்ததல்ல என நிராகரிக்கப்படும்.
பொதுவாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிக்கப்படும் முட்டைகள் உற்பத்தியான தேதியிலிருந்து 2 வாரங்கள் வரை பயன்படுத்த ஏற்றவை என அதிகாரிகள் தெரிவித்தனர். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்தும் HPV எனப்படும் மனித பாபிலோமா வைரஸ் பாதிப்பை தடுக்க மத்திய அரசு தொடங்கிய இலவச தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 2 வாரங்களில் 3 லட்சம் சிறுமியர் பயனடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 14 வயது சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இலவச தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் மோடி கடந்த மாதம் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் கார்டிசல் 4 என்ற தடுப்பூசி ஒரு முறை செலுத்தப்படுகிறது. இது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை உண்டாக்கும் HPV வைரஸ் வகைகளை தடுக்கிறது. இதற்கான தடுப்பூசி முகாம் அரசு சுகாதார மையம், ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட இடங்களில் நடக்கிறது. கொடைக்கானலில் சுமார் 30 நாட்களாக நிலவிய வறண்ட வானிலை மாறி இடியுடன் கோடை மழை பெய்தது. வானவில் தோன்றி ரம்மியமான சூழல் நிலவிய நிலையில் இந்த மழை விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விதைப்பு பட்டத்திற்கு தயாராகி வரும் மலைப்பகுதிகளில் பெய்த மழை பலனளிக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கோவை வால்பாறையில் வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் வால்பாறை, அக்காமலை, கருமலை, வெள்ளமலை உள்ளிட்ட எஸ்டேட் பகுதிகளில் இடியுடன் மழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் பெரியகுளம், தாமரைக்குளம், கள்ளிப்பட்டி, கைலாசப்பட்டி, கொண்டலாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்ததில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆலங்கட்டி மழை பெய்தது. வாணியம்பாடி, புத்துக்கோவில், நெக்குத்தி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் அரை மணி நேரம் ஆலங்கட்டியோடு கனமழை பெய்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் திடீரென்று பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கோடை வெப்பம் வாட்டி விதைத்த நிலையில் திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த மழை நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் விவசாய பயிர்களின் வளர்ச்சிக்கும் பெரும் உதவியாக இருக்கும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்தும் HPV எனப்படும் மனித பாபிலோமா வைரஸ் பாதிப்பை தடுக்க மத்திய அரசு தொடங்கிய இலவச தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 2 வாரங்களில் 3 லட்சம் சிறுமியர் பயனடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 14 வயது சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இலவச தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் மோடி கடந்த மாதம் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் கார்டிசல் 4 என்ற தடுப்பூசி ஒரு முறை செலுத்தப்படுகிறது. இது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை உண்டாக்கும் HPV வைரஸ் வகைகளை தடுக்கிறது. இதற்கான தடுப்பூசி முகாம் அரசு ஆரம்ப சுகாதார மையம், ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட இடங்களில் நடக்கிறது. சென்னை மதுரவாயில் கோயம்பேடு சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் உடனடியாக கீழே இறங்கியதால் உயிர் தப்பினார். இதேபோல வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கரசமங்கலம் பகுதியிலும் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் தீப்பிடித்து எரிந்தது. காரில் இருந்த 2 நபர்கள் உடனடியாக கீழே இறங்கியதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை சாதகமாக்கி திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள பங்க் ஒன்றில் சட்டவிரோதமாக சிலிண்டர்களில் கேஸ் நிரப்பப்படுகிறது. ஆட்டோக்களுக்கு பயன்படுத்தப்படும் கேஸை கூடுதல் விலைக்கு வீட்டு உபயோகமாக மாற்றும் வணிக சிலிண்டர்களில் பாதுகாப்பற்ற முறையில் நிரப்புவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பெரும் அசம்பாவிதம் நடக்கும் முன்னர் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சியில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அதிநவீன ரோபோ ஒன்று உணவு மற்றும் குளிர்பானங்களை வழங்கியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் அலுவலகம் ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் நோன்பு திறந்தபோது உணவுகளை ரோபோவே நேர்த்தியாக கொண்டு சென்று வழங்கியது. இந்த புதிய தொழில்நுட்ப முயற்சி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.
சென்னையில் இயக்கப்படவுள்ள டபுள் டெக்கர் பேருந்துகளுக்கு மேற்கூரை வேண்டுமா என்ற குழப்பத்தினிடையே 3வது முறையாக மாநகர போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியுள்ளது. முன்னதாக திறந்தவெளி அமைப்புடன் கூடிய பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் வெயிலின் தாக்கம் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு முடிவு கைவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து முழு ஏசி வசதி கொண்ட 20 புதிய டபுள் டெக்கர் பேருந்துகளுக்கான டெண்டர் அறிவிப்பை மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ளது. திருப்பூர் பனியன் நிறுவன தொழிலாளர்களுக்கு அடுத்த 4 ஆண்டுகளுக்கு 33% ஊதிய உயர்வு வழங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. 9 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு உற்பத்தியாளர் சங்கங்களும் தொழிற்சங்கங்களும் இந்த முடிவை எட்டின. இதன்படி முதல் ஆண்டில் 18% மற்றும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தலா 5% ஊதியம் உயர்வும், பஞ்சப்படி, பயணப்படி மற்றும் டி பேட்டா ஆகியவையும் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் 6.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. கரூர் துயரத்துக்கு செந்தில் பாலாஜியே காரணம் என விஜய் குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் தாவேகாவின் அந்த குற்றச்சாட்டு குறித்து திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி எழுப்பினர். சம்பவத்தின் போது தகவல் அறிந்து நிகழ்விடத்துக்கு வந்த நேர விவரங்கள் குறித்து அதிகாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காலை 10:30 மணிக்கு செந்தில் பாலாஜியிடம் தொடங்கிய விசாரணை மாலை 5 மணி அளவில் நிறைவு பெற்றது. கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவங்கள் குறித்து சில கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றேன். குறிப்பாக ஒரு சாட்சிகள் என்ற அடிப்படையில் அன்று நடைபெற்ற சில நிகழ்வுகள் குறித்து என்னிடம் கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகள் என்ன, அதுக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறது பொதுவெளியில் சொன்னால் சரியாக இருக்காது. ஒரு விசாரணை ஆணையத்தின் முன்பு வைக்கப்பட்ட கேள்வி பதில்கள். ஆகையால் முறையான கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றேன். ஆரணி அருகே வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல மணி நேரம் காத்திருந்து பொதுமக்கள் எரிவாயு சிலிண்டர்களை வாங்கிச் சென்றனர். திருவண்ணாமலை ஆரணி அருகே களம்பூர் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் களம்பூரில் HP நிறுவன முகவர் அலுவலகம் முன்பு பல மணி நேரம் சிலிண்டர் விநியோகத்துக்காக காத்து கிடந்தனர். நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரித்ததால் யார் வரிசையில் முதலில் நிற்பது என்ற பிரச்சனையால் வாக்குவாதமும் தகராறும் நேரிட்டது. போலீசார் வரவழைக்கப்பட்டு வரிசை ஒழுங்குபடுத்தப்பட்ட பின்னர் சிலிண்டர் விநியோகம் சீரானது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகம் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான நோயாளிகள், மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பயன்படுத்தும் இந்த உணவகம் மூடப்பட்டதால் நோயாளிகளின் உறவினர்கள் உணவு கிடைக்காமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மருத்துவமனை போன்ற அத்தியாவசிய பொது இடங்களில் உள்ள உணவகங்களுக்கு முன்னுரிமை அளித்து தடையின்றி சிலிண்டர் விநியோகம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூரில் உள்ள டீ கடைகள், பேக்கரி மற்றும் ஹோட்டல்களில் பயன்படுத்தப்பட்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தேநீர் கடைகள், பேக்கரிகள், ஹோட்டல்கள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்களில் வட்ட வழங்கல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது டீ கடைகளில் பயன்படுத்தப்பட்ட வீட்டு உபயோக சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். மானாமதுரை ஆகாஷின் உடலை வாங்க அவரது குடும்பத்தார் மற்றும் போராட்டக் குழுவினர் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் காவல்துறையின் விசாரணை கைதியாக இருந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் ஆகாஷின் உடல் கடந்த 10 நாட்களாக மதுரை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய காவலர்களை கைது செய்யும் வரை ஆகாஷின் உடலை பெறப்போவதில்லை என்று போராட்டக் குழுவினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். கொலையாளிகளையும் சிபிசிஐடி விசாரணையில் சில சாட்சிகள் சொல்லி அடையாளப்படுத்தியிருக்காங்க. இவர் தான் குற்றவாளி, இவர் தான் அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்ட்டு. இந்த சூழல்லையும் இன்னியும் கொலை குற்றவாளிகளை கைது பண்ணாமல் இருப்பது இந்த மக்களை அவமதிக்கக்கூடிய ஒரு போக்கு. இந்த சூழல்ல உடலை வாங்கி கொள்ளுங்க அப்படின்ட்டு யார் சொன்னாலும் போராட்ட குழுவோ இந்த சமூக மக்களோ யாரும் ஏற்றுக்கொள்ளல. போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். சென்னை போடி இடையே இயக்கப்படும் ரயில் சேவை அதிகரிக்கப்பட்டிருப்பதால் மதுரை தேனி பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து போடி நாயக்கனூருக்கான விரைவு ரயில் வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த ரயில் சேவை சனிக்கிழமையை தவிர்த்து இனி வாரத்தில் 6 நாட்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு வியாழக்கிழமை முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருவாரூர் வழியாக இயக்கப்படும் காரைக்கால் சென்னை விரைவு ரயில் சேவையை மாற்றுப்பாதையில் இயக்க உத்தரவிட்ட ரயில்வே துறையை கண்டித்து 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் வழியாக சென்னை வரை இயக்கப்படும் கம்பன் விரைவு ரயில் மே 20ஆம் தேதி முதல் திருவாரூருக்கு பதிலாக பேரளம் வழியாக காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி வரை செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு வர்த்தகர் சங்க தலைவர் பாலு தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வேயின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர். தெலுங்கு பட நிகழ்ச்சியில் நடிகர் பார்த்திபன் தனது சாதியை குறிப்பிட்டு பேசியதற்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர் மன்னிப்பு கோரியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாம் பேசிய வார்த்தைகளில் எந்தவித உள்நோக்கமோ அல்லது லாப நோக்கமோ இல்லை என்றும் ஏதோ வாய் தவறி கிண்டல் பாணியில் சாதி பெயரை குறிப்பிட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சாதியை தலைமேல் வைத்து கொண்டாடுபவர்களை தனக்கு பிடிக்காது என்றும் பல படங்களில் அதை வன்மையாக கண்டித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி ஒரு முறை கூட தவறியும் இது நடக்காது என்றும் தனது பேச்சால் வேதனைப்பட்டவர்கள் அனைவரிடமும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகிறேன் என்றும் நடிகர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துமாரியம்மன் பால்குட திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக வீடுகளில் விரதமிருந்து வளர்க்கப்பட்ட முளைப்பாரியை பெண்கள் தலையில் சுமந்து கொண்டு மேலதாளத்தோடு கோயிலை அடைந்தனர். இந்த ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 60 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ பட்டியலை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னையின் மாத்தூர், சூரப்பட்டு, வானகரம் சுங்கச்சாவடிகள், செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர், காஞ்சிபுரத்தின் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. இதேபோல கோவை மாவட்டம் மதுக்கரை, கனியூர், திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி, நெல்லையின் நாங்குநேரி உள்பட 60 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலாக உள்ளது.